சாரோட மனசுல என்ன இருக்கு? நிஜமாவே அம்மா கூப்பிட்டதுக்காக தான் இந்த நிச்சயத்துக்கு வந்தாரா? வந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்? பந்த கால் எதுக்கு அவர் மேல விழணும்? அவர் எதுக்காக வந்தாரு? என்ன சுத்தி என்ன நடக்குது? ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கே. ரேவதி, இங்க வா. உட்காரு. என்னம்மா? உன் நிச்சயத்துக்கு இந்த அம்மாவோட பரிசு இந்த தங்க வளையல். மாப்பிள்ள உனக்கு நிச்சயம் மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த பரிசை கொடுத்துடணும்னு நினைச்சேன். அம்மா, என்கிட்ட தான் ஆல்ரெடி கோல்டு பேங்கிள்ஸ் இருக்குல்லம்மா. அதனால என்னம்மா? பழச கழட்டிட்டு புது வளையல நீ போட்டுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டி, நான் ட்ரை பண்றேன். சரி வாங்க. கை கொடுங்க. மா, அப்பா சொன்ன மாதிரி இந்த வளையலையே போட்டுக்கிறேம்மா. எனக்கு புதுசெல்லாம் வேண்டாம். பாத்தியா, உன் பொண்ணே சொல்லிட்டா. போதுங்க. என் பொண்ணுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். பழைய வளையல கழட்ட முடியலன்னா என்ன? புது வளையல அதோடய சேர்த்து போட்டுடலாம். மாப்பிள்ள, இங்க வாங்க. கைய கொடு. அம்மா, வலிக்குதுமா. அம்மா, இந்த வலையிலே இருக்கட்டும்மா. அம்மா, வலிக்குதுமா. இரு இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல சார், பழைய வளையல கையில இருந்து கட்ட முடியல, புது வளையல கையில போட முடியல. அதான் இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஓ, உங்களுக்குலாம் ஆட்சி பண்ண இல்லைன்னா நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? எம்டி சார், இந்த வளையல வேணா நீ அவளுக்கு போட்டிருக்கலாம். ஆனா மோதிரத்தை நான் பாத்திருக்கிற மாப்பிள்ள தான் போடுவோம். அதையும் பார்க்கலாம். சொல்றா. மாப்பிள்ள, காலையில ஒரு அமௌண்ட் கொடுத்தியே, அது எதுக்கு மாப்பிள்ள? அத அம்மா பேர்ல அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம்ல, போய் அங்க கொடுத்துரு. மேனேஜர் கிட்டயும் சொல்லிட்டு வந்துரு. சரி மாப்பிள்ள, நான் பணத்தை கொடுத்துட்டு உடனே உனக்கு கால் பண்றேன். சரிடா. ஓஹோ, அம்மாவோட நினைவா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கியா? நடக்கட்டும் நடக்கட்டும். ரேவதி, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டா? எதுக்கு சார்? உங்க அம்மா நேர்லயே வந்து என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் எப்படிங்க வெறும் கையோட வர முடியும்? என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொன்னாலும் கரெக்டா இருக்கும், நீங்க கொடுக்குற கிஃப்டும் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா? எம்டி சார் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சீக்கிரமாவே நம்ம குடும்பத்தோட ரொம்ப இணக்கமாயிட்டாரு. அந்த சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன். நீ வேற. வாங்கிக்க. தேங்க்யூ சார். இத பாரு ரேவதி, சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எது கொடுத்தாலும் அதை தான் நம்ம கட்டணும், அதுதான் முறை. அது சரிம்மா, மாப்பிள்ளை வீடுன்னு சொல்றீங்களே, தாத்தா பாட்டி அவரோட அண்ணா அண்ணின்னு யாருமே வரலையே, ஏன்?
அது அது வந்து அவங்க எல்லாரும் காசிக்கு போயிருக்காங்க. ரோஹிணி, அம்மா. டைம் ஆயிடுச்சு. நீ ரேவதியை கூட்டிட்டு போ. சீக்கிரம் ரெடி ஆகவே. ம், சரிம்மா. வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கிளம்பிப்போ. என்னத்த பயன்ட்டீங்களா? உனக்கு நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? அப்ப நீங்க பயப்படல. ம், அப்படின்னா ஒன்று பண்ணலாம். என்ன? உங்க பொண்ணு நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு தான் நிச்சயத்துக்கு வருவான்னு நான் சொல்றேன். எம்டி சார் வாங்கி கொடுத்த புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா அம்மா தான் சூரியகலா எடுத்து கொடுத்ததை தான் கட்டணும், அதுதான் சம்பிரதாயம்னு சொல்றாங்களே. எம்டி சார் வாங்கி கொடுத்த புடவை என் டேஸ்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். மத்தபடி அம்மா சொன்ன புடவையை தான் கட்டி ஆகணும். சம்பிரதாயத்தை கூட மீறலாம். அம்மா பேச்ச மீறினா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பேசியே கொன்னுடுவாங்க. சரி, அதை விடு. இந்தா. இந்தா. ம். ஐயோ, என்னடி இது? சகுனம் ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. ஸ்வாதி, நீ போய் கேண்டில் எடுத்துட்டு வா. சரிடி, இந்த வெளிச்சத்திலே அட்ஜஸ்ட் பண்ணி புடவை கட்டிடு. சரி. ச்சே, வீட்ல இப்படி ஒரு விசேஷம் நடக்கும்போது தான் கரண்ட் போகணுமா? இன்வெர்டர் வேற வேலை செய்யல. என்ன ஆச்சு? இன்வெர்டர்ல ஏதோ ப்ராப்ளமா? அதான் எரியல அத்தை. ச்சே, ரேவதி எந்த புடவை கட்டிட்டு வருவாளோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அத்தை. ஹலோ, ஐயா சொல்லுங்க.